நிறைய பேர் வந்து கானா பாட்டு தான் இவர் அப்படின்னு நிறைய பேர் முத்திரை கொடுத்துட்டாங்க. கானா பாட்டும் ஒரு உயிர், அது ஒரு இது, அது ஒரு கண், மெலடி ஒரு கண் எனக்கு. ஏன்னா கானா பாட்டு இல்லைன்னா வேர்ல்டு ஃபுல்லா நான் ரீச் ஆயிருக்க மாட்டேன். அது ஒண்ணு. மெலடி சாங், நான் மியூசிக் பண்ண மெலோடி சாங்ல நிறைய மெலடி எல்லாம் நிறைய பண்ணிருக்கேன். அதெல்லாம் இப்பதான் வந்து இப்போ லைவ் கான்சர்ட்ல மக்கள் கேட்டு, ரசிகர்கள் கேட்டு கை தட்டும் போது, ஆரவாரம் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கரூருக்கு அது எதுக்காக வரேன்னா, என்னுடைய மெலடி சாங் எல்லாம் நல்லா தலையாட்டி ரசிக்கிறீங்க. என்னுடைய குத்து பாடலுக்கு வந்து நல்லா விசில் அடிச்சு ஆரவாரம் பாடுறீங்க. என் கானா பாட்டு சொல்லவே வேண்டாம். எல்லா ப்ரோக்ராம்லயும் இது மூணும் கலந்து எல்லாம் அற்புதமான பாடகர்கள் எல்லாம் வராங்க. எல்லாம் வந்து ஜனவரி 17 என்னுடைய ப்ரோக்ராம் இங்க கான்சர்ட் நடக்க இருக்கிறது. என்னுடைய அன்பு உள்ளங்கள் எல்லாரும் வாழ்த்துக்களோடு நான் நல்லா நடத்தி கொடுக்கிறேன். கண்டிப்பா நடத்தி கொடுக்கிறேன். எவ்வளவு நேரம் அது சில சில ஊர்ல வந்து அது பர்மிஷன் போட்டு, இப்போ நேற்று நாங்க வந்து ஒரு 4 மணி நேரம் தான் நடக்கணும். இங்க நல்லா நீங்க போக ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10:30 மணிக்குள்ள போங்க அப்படின்னா பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு ஈர்ஷா இருக்கு. அதுக்காக சொல்றேன். சில நேரத்துல 3 மணி நேரம் 3:30 மணி நேரத்திலேயே முடிச்சதுனால நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் என்னால பாடணும். அப்புறம் நினைச்சு ஃபீல் பண்றேன். நான் ரூமுக்கு வந்த பிறகு ஐயோ அந்த பாட்டை விட்டுட்டுமே, இந்த பாட்டை விட்டுட்டுமே சார் டைம் ஆகுது, கொஞ்சம் முடிச்சுருங்க சார் சொல்லும் போது நல்ல சாங் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அதனால எவ்வளவு நேரம் போகும் எங்களுக்கு சந்தோஷம் தானே. அடுத்த புதுப்படம் உங்களுக்கு என்ன? இப்ப புதுப்படம் நான் வந்து ஒரு 3 படம் பண்றேன். இந்த 3 படமும் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது டிசம்பர்ல. சாருகேசின்னு ஒரு வைஜி மகேந்திரன், சுகாசினி எல்லாம் நடிச்சிருக்காங்க. சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்டர். அது என்னன்னா, அந்த படம் வந்தால் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எதனாலன்னா அந்த படம் ஃபுல்லா சங்கராபரணம் மாதிரி ஒரு கர்நாடக சங்கீதத்தெல்லாம் அந்த படம் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அது போல எனக்கு ரொம்ப வருஷமா ஆசை. அப்படி ஒரு படம் பண்ணணும், கிளாசிக்கல் மியூசிக்ல பண்ணணும், கர்நாடக சங்கீதத்தை வச்சு பாட்டு பண்ணணும்னு சொல்லி அந்த சாருகேசி படம் வந்தா எனக்கு நல்ல நேம் கிடைக்கும். இப்போ அனந்தான ஒரு படம் பண்ணிருக்கேன். இப்பதான் ஒரு வாரம் முன்னாடி ஆடியோ லான்ச் மியூசிக் ஆகலாமல், அதுவும் சுரேஷ் கிருஷ்ணா சார். அது நம்ம சத்ய சாய்பாபா சுவாமிகள் அவரை பற்றி படம். அதுவும் இப்போ 23ஆம் தேதி நவம்பர் ஓடிடியில ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் இந்த நம்ம ஈரோடு ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடிதான் பின்னணி இசை பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு தான். சரி, இப்ப உங்களோட பாடல் ஆகட்டும், இல்ல இளையராஜாவோட பாடல் ஆகட்டும், பழைய பாடல்கள் வந்து இப்ப நிறைய வந்து ரீமிக்ஸ் பண்றாங்க. இப்ப இருக்க சமீபத்தில் இருக்க இசையமைப்பாளர்களுக்கு வந்து கற்பனை வெறும் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? கற்பனை வெறும் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? இசையில நிறைய ரீமிக்ஸ் பண்றாங்க. இப்ப நிறைய பண்றாங்க. இப்போ நான் தான் சொல்றேன், இப்ப ஜெனரேஷன் கேப் தான் இது. இப்போ எனக்கு எங்க அப்பா, எங்க தாத்தாவுக்கு, எங்க அப்பாவுக்கு தியாகராஜ பாகவதர் பிடிக்கும். எனக்கு எஸ்பிபி பாட்டு, எம்எஸ் விஸ்வநாதன் அவங்க பாட்டெல்லாம் பிடிக்கும். ராஜா சார் பாட்டெல்லாம் பிடிக்கும். என் பையனுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் இருக்காங்கல்ல, ஹரிஷ் ஜெயராஜ், அவங்க பாட்டெல்லாம் பிடிக்கும். என் பேரன் பேத்திக்கு அனிருத் பிடிக்கும். இது வந்து ஜெனரேஷன் கேப். நம்ம வந்து ஒரு நல்ல பாட்டு போட்டுட்டு அனிருத் பாட்டு வந்து போடுவாங்க அவங்க. ஜெனரேஷன் கேப். அதுக்காக நம்ம இவங்க இப்ப இருக்கிறவங்க நல்லா பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? பசங்க ரசிக்கிறாங்க. நல்ல சின்ன குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க, ரசிக்கிறாங்க, எல்லாம் நல்லா மியூசிக் பண்றாங்க. ஏன்னா நானும் இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர் பாடிட்டு இருக்கேன். இப்ப நான் ஒரு புதுப்பாட்டு படத்துல இருந்து ஒரு 7-8 பாட்டு வரவேண்டியது நான் பாடியிருக்கேன். எல்லா புது படத்துலயும் பாடகர்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மோஸ்ட்லி நான் பாடுவேன். ஸ்ரீகாந்த் தேவா, அனுராதா ஸ்ரீராம், அஜய் கிருஷ்ணா, பிரியா ஜர்ஷன், அஜய் கிருஷ்ணா எல்லாமே வராங்க. மனோ வருவார். மனோ இல்லைன்னா சரண். சமீபத்துல விஜய் படத்துல கூட உங்களோட பாடல்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்ப என்னன்னா, இப்ப சமீபத்துல அந்த காப்புரிமைங்கிற பேர்ல வந்து இழப்பீடு கேட்கறது அந்த மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே உரிமை நீங்க கோரலையே? இல்ல. உங்க கூட பாடல் முன்னனுமதியோ இல்ல உரிமைகளோ போறது எல்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்றது அந்த உரிமை எது பண்ணாலும் அது எங்கேயோ போயிட்டு தான் முடியுது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? நீங்க எதுவும் நான் கேட்கல. அதாவது ஒரு உதாரணம் சொல்றீங்களா?
இப்ப என்னுடைய பழைய பாடல்கள் 90s சாங் எல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. இப்ப ஒரு படத்துல கருவரு கருப்பாயின்னு ஒரு பாட்டு வந்தது இல்லையா, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அந்த பாட்டு. அது நான் 92ல பண்ண மியூசிக். அது ஒரு நாள் ஒரு மாலுக்கு போயிருந்தேன், ஏதோ பொருள் வாங்குறதுக்கு போகும்போது ஒரு அப்பா கூட ஒரு சின்ன பையன் வரான். இப்ப 2 பசங்க இருந்தாங்க வந்து அந்த அப்பா சொல்றாரு, கருகரு கருப்பாய் பாட்டு கேட்டல இவர் தான் மியூசிக் அப்படின்னு கேட்க என்ன காட்டுறாரு. அப்பா அப்படியான்னு இவன் கை கொடுக்குறான். தாத்தா அங்கிள் நானே தாத்தாடா என்ன கை கொடுத்தான். இப்ப இருக்கிற இந்த பசங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லையா அந்த பாட்டு நான் மியூசிக். அதனால அது இருக்குல்ல, எனக்கு பேர் சின்ன குழந்தையெல்லாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.